Hello students, welcome to our YouTube channel. இந்த வீக்ல SSC and RRB ல இருந்து வந்த எல்லா அப்டேட்டையுமே நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த வீக்ல வந்து ஏதாவது அப்டேட்டை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களால அதை தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இந்த வீடியோல CGL உடைய Tier 1 ரிசல்ட் எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க, Tier 2 எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, நெக்ஸ்ட் இயருக்கான கேலண்டர் எப்போ வரும், இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் CGL எக்ஸாம்ஸ்க்கான டெய்லி ஷெட்யூலு, நான் ஜென்ரல் அவேர்னஸ், நான் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், SSC எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்றேன், தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் சோர்ஸ் ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்றோம். அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்றோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல SSC CGL 2025 எக்ஸாம்ஸ்க்காக இருக்கட்டும், ரயில்வே NTPC 2024 எக்ஸாம்ஸ்க்காக இருக்கட்டும், டெய்லி ஷெட்யூல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு டெய்லி கைடன்ஸ் வேணும், என்னென்னைக்கு என்னென்ன படிக்கணும்ன்றத எனக்கு ஒரு கைட் பண்ண நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு நினைக்கிறவங்க நீங்க ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ரயில்வேயோடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு டெய்லி நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதை நீங்க உங்க கிளாஸஸ்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்க கோர்சஸ், நீங்க வச்சிருக்க புக்ஸ்ல இருந்து கவர் பண்ணிக்கிட முடியும். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நாமளே உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுல இருந்து நீங்க கவர் பண்ணிக்கிட்டா போதும். SSC எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் SSC எக்ஸாம்ஸ்க்குன்னு தனி டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு டெய்லி ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது நாள் வரைக்கும் ஒரு 10 நாளுக்கான டெய்லி ஷெட்யூல்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசனிங் ஒரு நாள் படிக்க சொல்லுவோம், அடுத்த நாள் ப்ராக்டிஸ் பண்றது, கிராமர் படிக்க சொல்றது, கிராமர் ஒரு டாபிக் முடிக்க ப்ராக்டிஸ் பண்றது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சோர்ஸையும் ப்ரொவைட் பண்ணுவோம். டெய்லி ஷெட்யூலில் என்னென்ன நீங்கள் கவர் பண்ணணும், என்னென்ன டைப்ஸை கவர் பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டு அதை எப்படி கவர் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எது ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற மாதிரியான மெயின் ஃபோக்கஸ் பண்ணி ஆடியோவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கே கவர் பண்ணுறதுல ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, தமிழ் நோட்ஸு கேட்குறீங்க. அண்ட் SSCயோடைய CHSL அதுக்கப்புறம் GD எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, MTS ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தமிழ் நோட்ஸ்ன்னு கேட்குறீங்க. ஸோ நாம தமிழ் நோட்ஸை வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய வெப்சைட்ஸில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கோம். அதில் போனீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஒரு செக்ஷன் காட்டும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கூகுள் டிரைவ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எல்லா ஃப்ரீ கண்டென்ட், எல்லா விதமான SSC ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான ஃப்ரீ கண்டென்ட்டும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். கரண்ட் அஃபைர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பற்றினது, இங்கிலீஷ் புக்கு, ஜென்ரல் அவேர்னஸ் புக்கு, இதில் ஜென்ரல் அவேர்னஸ் தமிழ் நோட்ஸ் ஃபார் SSC and RRBன்னு இருக்கா. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு நம்ம ஹிஸ்ட்ரிக்கான நோட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நோட்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோம்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் இருந்து எடுக்கிறோம். ரொம்ப பெஸ்ட்டான கண்டென்ட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப்ஸை படிச்சுக்கிட்டு நீங்கள் SSCயாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வித் எக்ஸ்பிளனேஷனோட படித்து இது ரெண்டுத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் உங்களால் 100% ஜென்ரல் அவேர்னஸில் எடுக்க முடியும். தமிழ்நாடு ஸ்கூல் புக் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்தோம். SSC எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தமிழ்நாடு ஸ்கூல் புக்லையும் இருக்கு. அதனால தான் அந்த ஒரு சோர்ஸை என்ன தேவையோ, ஏன்னா 6th to 12th இருக்கு, இதுல எந்த ஸ்கூல் புக்ல எந்த ஸ்டாண்டர்ட்ல என்ன டாபிக் பெஸ்டா இருக்கோ அதை தான் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த இதுல. ஸோ நீங்க இதை நம்ம டெலகிராம் சேனல்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் டெலகிராம் சேனல்ல ரெகுலரா அப்டேட் ப்ரொவைட் பண்ண உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே தேடுறது கஷ்டமா இருக்குங்கிறதுனால தான் இந்த டிரைவ்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் போய் ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணி இதுல உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியா ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஹிஸ்ட்ரியில இந்த ஒரு 5 பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்கமிங் டேஸ்ல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு பாலிட்டி, அதுக்கப்புறம் சயின்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க இந்த பிடிஎஃப்ஸை படிச்சுக்கிட்டு PYQ கொஷின்ஸை நீங்க இதுலேயே வந்து உங்களுக்கு பினாக்கிள் SSC PYQ புக்ஸ் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அதில் ஜென்ரல் அவேர்னஸ் புக்கை டவுன்லோட் பண்ணி இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த புக்கில் படிக்கிறீங்க, இந்த பிடிஎஃப்ல படிக்கிறீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு இந்த PYQ புக்ஸ்ல உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து SSC எக்ஸாம்ஸ்ல கேட்ட எல்லா கொஸ்டினும் இருக்கும். அதுல கேட்ட கொஸ்டின்ஸை வித் எக்ஸ்பிளனேஷனோட படிச்சுட்டு இந்த ரெண்டுத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால நிச்சயமா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தையும் மறந்துடாதீங்க. ஜென்ரல் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதை யூஸ் பண்ண சொல்லுங்க. டெய்லி ஷெட்யூலுக்கு நம்ம டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. 2 டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கு. ஓகே, ஸோ SSC CHSL 2024 அட்மிட் கார்டோடைய அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இந்த வீக் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு 12th நவம்பரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களோட அட்மிட் கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ssc.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு உங்களோட டேஷ்போர்டில் அட்மிட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு SSC CHSL 2024 கிளிக் பண்ணி செக் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 18th நடக்க போகுது, 18th நவம்பர். ஸோ நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டு உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸ்கிரைப் தேவைப்படும் நினைக்கிறோம், அவங்களுக்கான அட்மிட் கார்டையும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் ஸ்கிரைப்கானதுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSCயை இது பண்ணுவாங்க, உங்களோட ஸ்கிரைபை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டு
அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரைப் தேவைன்னு நினைக்கிறவங்க ரொம்ப டீட்டெயிலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது செலெக்ஷன் போஸ்ட் 10 ஆஃப்லைன் டிவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணிக்கூடிய லேடி மெடிக்கல் அட்டெண்டன்ட் ஃபார்மசிஸ்ட் இவங்களுடைய ஆஃப்லைன் டிவி எல்லாமே பார்த்தீங்கன்னா 25th நவம்பர் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னா உங்களோட டிவி இந்த டேட்டில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த டேட்டில் உங்களுடைய டிவி சென்னையில் நடக்கும், அங்கே அப்பியர் ஆகிருங்க. அப்பியர் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா, நீங்கள் எஜுகேஷன் இந்த டேட்டுக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் சர்டிஃபிகேட், டிகிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கிறதா இருக்கணும். ஸோ பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் தான். உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நிச்சயமாக கையில் வச்சுக்கணும். அடுத்தது ஒரு செட் ஆஃப் காப்பி வச்சுக்கிட்டு அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷனும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரிஜினல் கட்டாயம் தேவை, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியும் கட்டாயம் தேவை. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது பண்ணுறதுக்காக 10th மார்க் ஷீட்டை நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டையுமே கையில் வச்சுக்கோங்க. ஈக்குவலண்ட்டுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டையுமே கட்டாயமாக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் என்னவோ அதையுமே கட்டாயம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் ரிசர்வேஷன் எல்லாமே கிளைம் பண்ண முடியும். பிடபிள்யூடி கேண்டிடேட்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸு நீங்கள் எதை வச்சு கிளைம் பண்ணுறீங்க அது எல்லாமே கட்டாயம் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேனா உங்களுக்கான அந்த ரிகார்டிங் சர்டிஃபிகேட் இந்த பிடிஎஃப்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அதை வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸுமே கட்டாயம் சப்மிட் பண்ணிடுங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்தது உங்களுடைய நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த ஏதாவது டிவோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கிளைம் பண்ணுறீங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். 2 காப்பி ஆஃப் ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதையுமே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் ஒரிஜினலாக சப்மிட் பண்ணலைனாலோ இல்லை செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை சப்மிட் பண்ணலனாலோ பார்த்தீங்கன்னா உங்களால் டிவி அட்டன் பண்ண முடியாது. அதனால் இது எல்லாத்தையுமே தெளிவாக என்னென்னலாம் தேவைன்றதை பார்த்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு டிவிக்கு ப்ராப்பராக ஆன் டைமில் அப்பியர் ஆகிருங்க. இந்த டேட்டு டிவி டைமு இதெல்லாம் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது, இதை சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் போஸ்ட் 10 டிவி 25th ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா டிவியை ஆன் ப்ராப்பர் டைமில் அப்பியர் ஆகிருங்க. அதர் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள். ரெகுலராக எஸ்எஸ்சி சதர்ன் ரீஜியனோட இந்த வெப்சைட்ஸை விசிட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான டிவிக்கான டேட்ஸ் எல்லாமே அலாட் ஆகி வரும். அடுத்தது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரோட அப்ளிகேஷன்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, யாரோட அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இப்போது தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ நீங்கள் ஆர்ஆர்பியினுடைய வெப்சைட்டு சென்னை வெப்சைட்டுக்கு போய்ட்டு அதில் உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்டடா இல்லை ரிஜெக்டாக தெரிஞ்சுக்கிட முடியும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்த எஸ்எம்எஸ் இமெயிலையுமே உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்டடா இல்லை ரிஜெக்ட் ஆகடாங்கிறத தெரிஞ்சுக்கிடும். ஓகேவா? ஸோ அக்செப்டட்னா கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் எக்ஸாம் எழுத அப்பியர் பண்ணுவாங்க. ஸ்டடீஸில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஆர்ஆர்பி ஏஎல்பியோடைய எக்ஸாம் டேட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டிஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆர்ஆர்பி வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் 26th 27th 28th and 29th நடக்கா. உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட் அலாட் பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் சிட்டியை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதாவது அந்த டேட்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 27th உங்கள் எக்ஸாம் டேட் அலாட் ஆயிருக்குன்னா நீங்கள் 17th இருந்து உங்களுடைய எக்ஸாம் சிட்டிஸை வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்களோட அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட ஹெல்ப் டெஸ்க்கில் ஏதாவது டவுட் இருக்குது, சிட்டி செக் பண்ண முடியல, இல்லை ஏதாவது அட்மிட் கார்டில் இஷ்யூ இருக்குன்னா ஹெல்ப் டெஸ்க்கில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஹெல்ப் டெஸ்க்கு Monday to Saturday 9 AM இருந்து 6 PM வரைக்கும் ஒர்க் ஆகும். அந்த சமயத்தில் உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஎல்பி எக்ஸாம்ஸ்க்கான சிட்டி செக் பண்ணுறதுக்கான லிங்க்கையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் சிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட முடியும். அண்ட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட், மாடல் டெஸ்ட்டையுமே பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு லாகின் ஐடி கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா மாடல் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட் டைமர்ஸ் தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ அதனால் இந்த மார்க் டெஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் உள்ள கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டாங்க. இது ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி தான். ஓகேவா? அடுத்தது ஃபைனலாக இதுதான் இது நாள் வரை இந்த வீக்கில் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் ப்ரொவைட் பண்ண அப்டேட்ஸ். இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் Tier 1 ரிசல்ட் எப்போ வரும் அண்ட் எக்ஸாம் டேட் எப்போன்றதை பார்க்கலாம். Tier 1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நவம்பரோட லாஸ்ட் வீக் வரும். November 24க்கு அப்புறமா எப்போ வேணாலும் Tier 1 ரிசல்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Tier 1 ரிசல்ட் வந்து ஒரு 30 டேஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் கண்டக்ட் பண்ணி ஆகணும். ஆனால் அப்படி கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய ரயில்வே எக்ஸாம்ஸுங்கிறது டிசம்பரில் தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. டைம்ன்றது கிடைக்குமான்றது தெரியல.
அதனால டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குது. அதனால ஜனவரியோட ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டக்ட் பண்ணலாம், இல்லைனா ஜனவரியில் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுன்னு கண்டக்ட் பண்ணலாம். இது எப்போன்றது கன்ஃபார்மாக தெரியல. நீங்கள் எப்போவா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர் 20க்கு முன்னாடி 20th கம்ப்ளீட்டாக எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டேட்டில் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் என்ன தேவைன்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு ட்ரீம் போஸ்ட் இருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் கட் ஆஃப் என்ன வச்சுருக்காங்களோ அந்த மார்க்கை இந்த டேட்டில் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி அது ரிகார்டிங் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2025 கேலண்டர் எப்போ வரும், சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் 2025 எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்றதான் நிறைய பேர் கேட்குறீங்க. எஸ்எஸ்சி எப்போவுமே கேலண்டரை நவம்பர், டிசம்பர், அக்டோபர் இந்த 3 மாதத்துல தான் மேக்ஸிமம் டைமால் வந்து இந்த 3 மாதத்துல கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்டோபர் முடிஞ்சிட்டு நவம்பர் பாதி வந்தாச்சு, டிசம்பர் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் வந்து கேலண்டர், டிசம்பரோட 31st கூட கேலண்டர் ரிலீஸ் பண்ண நிறைய ட்ராக் ரெக்கார்டு எஸ்எஸ்சிக்கு இருக்குது. ஸோ நவம்பர் டிசம்பரில் வந்து கேலண்டர் விடுவாங்க. அந்த கேலண்டரில் தான் சிஜியில் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க, சிஹெச்எஸ்ல எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நாம் இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்றது கேட்டிங்கன்னா ரஃபாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் மே, ஜூன், ஜூலை நடக்க வாய்ப்பு இருக்குது. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மோஸ்ட்லி செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 தான் நடக்கும். ஏன்னா ரயில்வே எக்ஸாம்ஸு நிறைய எக்ஸாம்ஸை ரயில்வே ரிலீஸ் பண்ணி கேலண்டர் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்டிபிசி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும், என்டிபிசி 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் ரயில்வேல ஆர்பிஎஃபோட கான்ஸ்டபிள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். அடுத்தது எஸ்எஸ்சியோடைய ஜிடி எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஜான் அண்ட் ஃபெப்ரவரியில் கண்டக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த எஸ்எஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுன்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால உங்களுக்கு நாம் இயர்லியராக ப்ரெடிக்ட் பண்ணது ஏப்ரல் ஆர் மேல நடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்குங்கிறதுனால மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயரோட செகண்ட் ஹாஃபுக்கு இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. டைம் நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஜூனில் வச்சாங்கன்னா ஒரு 8 மாதம், ஒரு 7.5 மாதம் தான் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இப்போலேருந்தே சின்சியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண சொல்லுதுன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிங்கிறது கம்மியாக தான் வரும். ஏன்னா இந்த டைம் வேகன்சிங்கிறது அதிகம் சிஜிஎல்ல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வேகன்சி கட்டாயம் கம்மியாகும். வேகன்சி கம்மியாச்சுன்னா கட் ஆஃப் ஆப்வியஸாக வந்து அதிகமாக தான் ஆகும். ஸோ நீங்கள் இப்போலேருந்து சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு 160+ மார்க்ஸை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மார்க் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் இயர் வேகன்சி கம்மியாக இருக்கிறப்போ Tier 1 குவாலிஃபை பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். நம்ம டெலகிராம் சேனலில் 6 மந்த்துக்கான டீட்டெயில்டு ஸ்டடி பிளான் பிடிஎஃப்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 6 மந்தில் கம்ப்ளீட் சிலபஸை முடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து டெய்லி கம்ப்ளீட் சிலபஸை ரிவைஸ் பண்ணி டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா 100% உங்களால் இந்த 160 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ண முடியும். சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் தான் என்னுடைய டார்கெட் நினைக்கிறீங்கன்னா இந்த செகண்ட்லேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கேலண்டர் வரைக்கும், நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஓகேவா? நான் அடுத்த இயரில் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இன்னும் லேட் ஆகி எப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிற ஒவ்வொரு டைமுமே வேஸ்ட் ஆகும். இது உங்களுடைய ஸ்டடீஸில் நீங்கள் வீக்காக இருக்கிறதுக்கு தான் ரீசன் ஆகும். அதனால் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. டெய்லி ஷெட்யூல் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. Day 10 ஒரு 10 days தான் முடிஞ்சிருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய ஷெட்யூலுங்கிறது டெய்லி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தாலும் குயிக்காக இந்த ஷெட்யூல்ஸை உங்களால் கவர் பண்ணிக்கிட முடியும். நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணணும்னா நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இது ரெக்கார்டட் கிளாஸஸ், உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கிட முடியும். பிடிஎஃப்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கிட முடியும். நோட்ஸ் எடுக்கிற டைமை சேவ் பண்ணிக்கிட முடியும். கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். எல்லா டாபிக்ஸுமே டாபிக் வைஸ் உங்களுக்கு டீச் பண்ணுறதுனால டாபிக் வைஸ் டீச் பண்ணுறதுனால எல்லா டைப்பும் உங்களால் கவர் பண்ணிக்கிட முடியும். மேத்ஸு, ரீசனிங்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினோட சேர்த்து தான் டீச் பண்ணிடுவோம். ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸையும் சேர்த்து டைப் வைஸ் டீச் பண்ணிப்போம். ஸ்மார்ட் அப்ரோச், மேக்ஸ்லலாம் நிறைய பேர் வீக்காக இருப்பீங்க, லாங் ஸ்டெப்பு தேவைப்படுன்னு நினைப்பீங்க. ஆனால் எக்ஸாம்ஸில் எது பெஸ்ட் அப்ரோச்சோ அந்த அப்ரோச்சில் தான் டீச் பண்ணுவோம். எல்லா கொஷின்ஸும் ஒரு 30 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரியான மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் மெத்தட் எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். லேட்டஸ்ட் கான்செப்ட்ஸு, கம்ப்ளீட் Tier 1 Tier 2 சிலபஸ்லாம் இதில் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட் கோர்ஸ் உங்களுக்கு இதுவாக வந்து இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் மெயில் இருக்குது, அதில் உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கிட முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே எஸ்எஸ்சி ரயில்வேயை டார்கெட் பண்ணுறீங்க, சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிலபஸை ப்ராப்பராக கவர் பண்ணி அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி அதை ப்ராப்பராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்த நீங்கள் சின்சியராக பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும்.
ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.